கார்த்திகை தீபம் சீரியல்ல டுடே என்ன எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு வேறு லெவல் மாஸ் பண்ணுறாருங்க. ஸோ அந்த ஒரு சீனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஆனந்த்கிட்ட கார்த்திக் வந்து சவால் விட்டுருப்பாரு. 1 மந்த் நான் இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு நான் உழைச்சி நல்ல ஒரு லெவலுக்கு வருவேன், அதாவது நல்ல ஒரு முதலாளி, நல்ல ஒரு தொழிலாளி அப்படின்ற பேரோட நான் வந்து வருவேன். ஸோ அப்போது வந்து நல்லபடியாக இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சி வரும்போது நான் ஒரு கெட்ட பேர் வாங்காமல் நல்ல ஒரு தொழிலாளி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டு வரும்போது நீ இந்த வீட்டில் இருந்து ஒரு பைசா சொத்து கூட நீ வந்துட்டு இனிமேல் பிரித்து கொடுங்கன்னு நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் அந்த கம்பெனிக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி நாச்சியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கான். கார்த்திக் வந்து எவ்வளோ பெரிய ஆள். ஸோ அவனை போய் ஒரு தொழிலாளியாக வந்துட்டு இப்போது வேலைக்கு போகிறான். அதுவும் எங்கள் கம்பெனிக்கே வந்துட்டு அவன் வேலைக்கு போகிறான் ஒரு தொழிலாளியா. இது எல்லாமே வந்து அவனுக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க அதாவது ஒரு போரில் அவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுடைய ஆசையை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக தான் கார்த்திக் இப்படி ஒரு முடிவை கையில் எடுத்திருக்கான். ஸோ கண்டிப்பாக கார்த்திக் நல்லபடியாக ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திக் வந்து கம்பெனிக்கு போன உடனே அவங்களுக்கு வந்து மாசினெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனந்தும் அருணும் அந்த பக்கம் வீட்டில் அதான் கம்பெனியில் வந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது கம்பெனியிலேருந்து ஒரு ஆள் வந்து வராரு. அப்போது அவர் வந்த உடனே மிஷின் எல்லாம் இன்றைக்கி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரியாக போச்சு, இன்றைக்கி கார்த்திக் வர்ற முதல் நாள் இது. அப்போது கார்த்திக் வந்து இங்கே கம்பெனிக்கு வந்த முதல் நாளே இது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பேரை கார்த்திக் மேலே போடுறதுக்கு நல்ல வசமாக இருக்குது. அதனால் நீங்கள் யாருமே மிஷினை சரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் வந்த உடனே அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு மிஷின் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணி எல்லா மிஷினையும் ஓட விடுறாரு.